Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ வரக்கூடிய பகுதிகளில் நாம் எல்லோருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு பயிற்சியாக பார்க்க போகிறோம். 5 நிமிடத்தில் அற்புதமான யோக பயிற்சிகள். ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசனம், ஒரு 2 முத்திரைகள், ஒரு எளிமையான மூச்சு பயிற்சி, ஒரு தியான பயிற்சி. தினசரி 5 நிமிட யோகா அப்படிங்கிற அளவில் ஒரு அற்புதமான பயிற்சியாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அந்த வகையில் மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது, மன அமைதியை கொடுக்கக்கூடியது, நுரையீரலுக்கு நல்ல ஒரு வலுவை கொடுக்கக்கூடியது. நுரையீரல் இயக்கம் சீராக இருந்தால் தான் நம்ம உடம்பில் மற்ற உறுப்புகள் எல்லாமே நன்றாக இயங்கும். ஒரு ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும் அப்படின்னாலும் சிறுகுடல் பெருங்குடலுடைய இயக்கம் நன்றாக இருக்கணும். அதற்கும் நுரையீரலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அப்போ நுரையீரல் நன்றாக இயங்கினா தான் பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாத மனிதர்களே இல்லை. அப்போ அந்த டென்ஷன் இல்லாமல் இருப்பதற்கு உரிய முத்திரைகள் என்ன, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை லீட் பண்ணுறது, அதே மாதிரி இரத்த அழுத்தம் வராமல், உயர் இரத்த அழுத்தம், குறைவான இரத்த அழுத்தம், அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி 5 நிமிட யோக பயிற்சிகளை பார்க்க போகிறோம். இதில் வருகின்ற முத்திரைகளை வயதானவர்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மாணவ செல்வங்கள், இளைஞர்கள், உடலில் எந்த ஒரு பிரச்சனை இல்லாதவர்கள் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த எளிமையான தொடக்க பயிற்சி, முத்திரைகள், தியானம் 3ஐ சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த பயிற்சியை காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சாப்பிட்ருந்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் கேப் வேணும், அந்த மாதிரி அமைத்துக்கொள்ளுங்கள். பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம், 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அவர்களுக்கு மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. அதேபோல் இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ் அவங்க இந்த பயிற்சிக்கு முயற்சி பண்ண வேண்டாம், முத்திரைகள் மட்டும் அவங்க அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதில் வருகின்ற மூச்சில் கவனம் செலுத்துதல் ஒரு எளிமையான தியான பயிற்சி, அதனை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைய காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்திற்கு 5 நிமிடம் தான் உங்களை ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறேன். இந்த தினசரி 5 நிமிட யோகாவை ஒவ்வொருவரும் பயின்று பலனடையுங்கள். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சின்முத்திரை. அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடி. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். இப்போ மெதுவாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க, கண்ணை திறந்துக்கோங்க. இப்போ 2 கைகளையும் முன்னாடி வச்சுக்கோங்க. இப்போ ஆள்காட்டி விரல், கட்டை விரல், நுனி அதை இணைச்சிக்கோங்க. மீதி 3 விரல் தரை நோக்கி இருக்குது. கண்ணை மூடிக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மூச்சு உள்ளே செல்வது, மூச்சு வெளியே வருவது, அதை அப்படி கூர்ந்து தியானிக்கவும். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். நம் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். பாசிட்டிவ் தாட், நேர்முகமான எண்ணங்கள் நமக்குள் இறங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அதிகமாக மன அழுத்தம் உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். 1 நிமிடத்திலேயே இந்த முத்திரையினுடைய முழுமையான பலன்கள் நமக்கு கிடைத்துவிடும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக உட்காந்துக்கோங்க. கைகளை நார்மலாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை வாயு முத்திரை பண்ண போகிறாங்க. 2 கை முன்னாடி வச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரலை மடிச்சுக்கோங்க. அதனுடைய மையத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். தசவாயுக்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். மூட்டுக்களுக்கு நல்ல ஒரு பலன், அருமையான ஒரு பயன் கிடைப்பதாக எண்ணுங்கள். மூட்டு சவ்வுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனம், ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க. சின்முத்திரை, பெருவிரல், ஆள்காட்டி விரல், நுனி. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பயிற்சி பண்ணுறவங்க ஏதாவது ஒரு ஆசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. அதனுடைய மையத்தில் கட்டை விரல். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். தச வாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். மூட்டுக்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைப்பதாக எண்ணுங்கள். பிராண ஆற்றல் மூட்டுப்பகுதி முழுக்க நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சுகாசனத்துக்கு வந்துட்டு கால்களை நீட்டி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் சின்முத்திரை பண்ண போகிறாங்க. ஆள்காட்டி விரல், பெருவிரல், நுனி. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாயு முத்திரை பண்ண போகிறாங்க. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. அதோட மையத்தில் கட்டை விரல். மற்ற 3 விரல் தரை நோக்கி இருக்கட்டும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கை முட்டியில் வச்சுக்கோங்க. இப்போ கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 டைம்ஸ். இப்போ அந்த மூச்சில் மட்டும் அப்படியே கவனம் செலுத்துங்கள். அந்த மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது. இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். உடல் வெளி தசைகள் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் ரிலீஸ் பண்ணிட்டோம். உடல் உள்ளுறுப்புகளில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம், மன இறுக்கம் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். அந்த மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதில் மட்டும் உங்களது கவனத்தை 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். ஜீவனை சிந்தையில் நினைத்து நிற்றிலே தியானம். அந்த மெடிடேஷனை மட்டும் அப்படியே மூச்சில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் பரவுவதாக எண்ணுங்கள். இதில் ஒரு 1 நிமிடம் அப்படியே இருந்துக்கணும். இப்போ அப்படியே கண்ணமடி நார்மல் பிரீத்திங்கில் இருங்க. இப்போ அதுக்கு அடுத்த பயிற்சியாக நம்ம நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு தொடக்க பயிற்சி பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதிரி நேராக நின்றுக்கிடணும். 2 கை சைடில் வச்சுக்கணும். கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 டைம்ஸ். வலது பக்கம் இடது பக்கம் 2 காலுக்கும் பேலன்ஸ்டு வெயிட் மனசுனால கொடுத்துக்கோங்க. உடலை ஒரு தளர்வாக வச்சுக்கோங்க. இது முதல் நிலை. இப்போ காலை ஒரு 2 ஃபீட் அகட்டிக்கோங்க காலை. இது 2ஆம் நிலை. இப்போ 2 கை முன்னாடி கும்பிட்டுக்கோங்க. நார்மல் பிரீத்திங்கில் அப்படியே கை மேலே கொண்டாந்து பின்னாடி கும்பிட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கைகளை போட்டுக்கோங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை கை முன்னாடி கும்பிட்டுக்கோங்க. நார்மல் பிரீத்திங்கில் கை அப்படி மெதுவாக பின்னாடி கொண்டாங்க. கை அப்படி பின்னாடி கும்பிட்டுக்கிடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ இதே இதை கை பின்னாடி கட்டிக்கோங்க. பின்னாடி இருந்து அப்படியே கை முன்னாடி கொண்டாங்க. அப்படியே கை பின்னாடி சேர்த்துக்கோங்க. பின்னாடி சேர்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கை முன்னாடி கும்பிட்டுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே பண்ண போகிறாங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே
கை பின்னாடி கும்பிட்டுக்கோங்க. அங்கே மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை கை முன்னாடி கும்பிட்டுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே கை பின்னாடி கும்பிட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கால் சேர்த்துக்கோங்க. கை சைடில் வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். நார்மல் பிரீத்திங்கில் ஒரு 10 செகண்ட். நேர்களை இன்றைக்கு பார்த்த தினசரி யோகா ஒரு 5 மினிட்ஸ். நிறைய ஆசனங்கள் செய்ய நேரமில்லை அப்படிங்கிறவங்க இன்றைக்கு கற்றுக் கொடுத்த இந்த 2 முத்திரைகள், ஒரு சின்ன தியானம், ஒரு தொடக்க பயிற்சி, இது அழகாக 5 மினிட்ஸ்க்குள்ளே காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. மிக அற்புத பலன்கள் கிடைக்கும். நுரையீரல் நன்றாக இயங்கும். மன அழுத்தம் நீக்கக்கூடியது, இரத்த அழுத்தம் நீக்கக்கூடியது, சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம். நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய பகுதிகளில் தினசரி 5 மினிட்ஸ் யோகா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.